அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான உணர்ச்சிபூர்வமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிறோம், அன்றாடம் சந்திக்கிறோம். அதில் பலருடைய சுகதுக்கங்கள் நம்முடைய பார்வைக்கு கவனத்துக்கு வருது. சிலது ஸ்ட்ரைக் ஆகுது, சிலது ஸ்ட்ரைக் ஆகலை, அப்படியே கடந்து போகிறோம். ஒரு அவசரமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். யாரும் யாரை பற்றியுமே கவலைப்படக்கூடிய அளவுக்கு அல்லது உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு இன்றைக்கி அதுக்கான சூழல் இல்லாமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு முக்கியமான நகரத்தில் டீ குடிச்சிட்ருக்குறோம். ஒரு மாலை நேரம், மகரிப் நேரம் நின்று டீ கடை வாசலில் நின்று டீ குடிச்சிட்ருக்கோம் நண்பர்களாக சேர்ந்து. அப்போ அந்த டீ கடை வாசல்லையே ஒரு பல ஆண்டுகளாக யாசகம் எடுக்கக்கூடிய, பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு 50-55 வயசு இருக்கும். ஒரு முஸ்லீம் பெண்மணி, ஆனால் புர்கா போட்டிருந்தாங்க. புர்கா போட்டால் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பல ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைக்கு. பல ஆண்டுகளாக குளிக்காமல், அந்த ஒரு உடை மாற்றாமல் ஒரு அழுக்கு கோலத்தில் இருந்தாங்க. முடியெல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி போய், பல்லெல்லாம் கொட்டி போய் ஒரு மாதிரியாக இருப்பாங்க பாரு, அந்த மாதிரி இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப, அதாவது குடும்ப வாழ்க்கையிலிருந்து பல வருடங்களுக்கு முன்னாலேயே பிரிஞ்சு யாருமில்லாத ஒரு சூழலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மாதிரி ஒரு காட்சி இருந்துச்சு. அதுதான் அவங்களுடைய வாழ்விடமே. அந்த அந்த வாசலில், தெருவில் தான் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க, டீ கடை வாசலில். யாரோ டீ வாங்கி கொடுத்துருப்பாங்க பிள்ளைக்கு. பணம் கொடுக்குறதுக்கு பதிலாக டீ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க பிள்ளைக்கு. இந்த பெண்மணி எங்களை கிராஸ் பண்ணி போய் அந்த டீ கடையில் டீ வாங்கிட்டு எங்களை கிராஸ் பண்ணுறாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது அவங்களுடைய இந்த சோத்து கையில் அந்த டீ கிளாஸை பிடிச்சிருக்கிறாங்க. சரியா, பிடிச்சிட்டு எங்களை கிராஸ் பண்ணுறாங்க. அந்த நேரம் மகரிப் நேரம், பாங்கு சொல்லப்படுது. பாங்கு சொன்ன உடனேயும் அந்த சோத்து கையில் வச்சுருந்த டீயை பீச்சங்கைக்கு, இந்த கைக்கு மாற்றிட்டு கழுத்தில் கிடந்துச்சு அந்த ஷாலு. தலையில் இல்லை, கழுத்தில் கிடந்துச்சு. அந்த ஷாலை எடுத்து தலையில் போடுறாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி. இந்த காட்சியை வந்துட்டு நான் மட்டும்தான் அது உன்னிப்பாக கவனித்தேன். எல்லோரும் இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போது என் பார்வைக்கு மட்டும்தான் அது உன்னிப்பாக அது பட்டுச்சு. ஆனால் அவங்க வந்துட்டு யார் நிற்கிறா போகிறா அதெல்லாம் பார்க்கல. ஏன்னா அந்த கண்டிஷனில் இல்லை அவங்க. சரி, ஏறக்குறைய மனநலம் பாதிக்கப்பட்ட கண்டிஷனில் இருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக குளிக்காமல் ரோட்டிலே கிடக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பாங்கு சொன்ன உடனேயும் அந்த தலையில் வந்துட்டு துண்டு எடுத்து போடுறாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி. இந்த ஒரு அவங்களுடைய உடைக்கும் அவங்களுடைய தோற்றத்துக்கும் இந்த செயலுக்கும் வந்துட்டு சம்மந்தமே இல்லை. அப்போ அந்த உள்ளத்தில் ஈமானுடைய அடர்த்தி எந்த அளவுக்கு இருக்கும், இது யாராவது நம்மளால் வந்து கணிக்க முடியுமா? அதை அந்த உள்ளம் வந்து படைச்சவனோடு எப்படி தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறதையாவது அளவீடு செய்ய முடியுமா? சர்வசாதாரணமாக சொல்லிடுறோம். சிலருடைய நடவடிக்கையை வச்சு பார்த்தா அவர் நரகவாசி, அவர் அந்நேரத்துக்கு போவார், அது செய்கிறாரு, இதை செய்கிறாரு அப்படின்னு சாதாரண மக்கள் மாதிரி சர்வசாதாரணமாக சொல்லிடுறோம். ஆனால் அந்த உள்ளம் எவ்வளவு பெரிய அந்த பதிவு இருந்துச்சுன்னா, அந்த கல்ச்சர் இருந்துச்சுன்னா, அந்த கலாச்சாரம் இருந்துச்சுன்னா, தொடர்ந்து பாங்கு சொல்லும் போது தலையில் துண்டு போட்டு பழக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்துட்டு அது பண்ண முடியும். அதனால் மிக ஒரு முக்கியமான ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு அதே சிந்தனையாக தான் இருந்துச்சு. சாதாரணமாக மக்கள் எடை போட்டுடுறாங்க. அந்த மனசுக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்புகள் எப்படி இருக்கும், உரையாடல்கள் எப்படி இருக்கும், அது எவ்வளவு சங்கடங்கள், கவலைகள் கலந்து போயிட்டு அல்லாட்ட உதவிகளுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட, அதாவது மைண்டு கனெக்ட் ஆகி அந்த தலையில் எடுத்து போட்டாங்களா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சா? கொஞ்சம் படிச்சுட்டு போனாவே தலையிலேருந்து துண்டு பறந்துடுது. 2-3 பட்டம் வாங்கும்போதே தலையிலேருந்து துண்டு பறந்துடக்கூடிய ஒரு காலத்தில் இப்படி ஒரு பெண்மணி, இப்படி ஒரு காட்சியை வந்துட்டு பார்க்க நினச்சி நிறைய அவங்களுக்காக அல்லாட்ட துவா செஞ்சுட்டு வந்தேன். நீங்கள் அவங்களுக்காக துவா செய்யுங்க. அல்லாஹ் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.